10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.13 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின் வருவனவற்றிற்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை எக்ஸை காண்க. சப்டிவிஷன் 1 67 + x சர்வசமம் 1 மட்டு 4. சப்டிவிஷன் 2 98 சர்வசமம் x + 4 மட்டு 5. கீழே கொடுத்துருக்கிற 2 சப்டிவிஷன்லேருந்து எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச மிகை எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு மட்டு ஒருங்கிசைவை பயன்படுத்த வேண்டும். அப்படின்னா a சர்வசமம் b மட்டு n இம்ப்ளைஸ் a - b ஆனது n-ஆல் வகுப்படும். சப்டிவிஷன் 1 எழுதிக்கோங்க. 67 + x சர்வசமம் 1 மட்டு 4. இந்த சைடு இருக்கிற 1 ஆப்போசிட் சைடுக்கு போகுது, -1ன்னு மாறும். 67 + x - 1 சர்வசமம் மட்டு 4. இப்போ 67லேருந்து 1 போச்சுன்னா 66. 66 + x சர்வசமம் மட்டு 4. அப்படின்னா 66 + x 4ஓட மடங்குகளாக இருக்கணும், 4ஆல் வகுப்படணும். சரியாப்பா? இப்போ எக்ஸுக்கு மதிப்புகளை கொடுத்து பார்ப்போம். எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தோம்னா 66 + 1னா என்ன கிடைக்குன்னா 67 கிடைக்கும். 67 4ஆல் வகுப்படாது. சரியா? அடுத்து 2ன்னு கொடுத்து பார்ப்போம். 66 + 2 68 கிடைக்கும். 68 4ஆல் வகுத்தரலாம். 1 நாங்க 4, மிச்சம் 2, 7 நாங்க 28. சரியா? அப்போ குறைந்தபட்ச எக்ஸ் என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். சரியா? 68 4ஆல் வகுப்படும். எக்ஸின் குறைந்தபட்ச மிகை எண் 2. சரியாப்பா? சப்டிவிஷன் 2 98 சர்வசமம் x + 4 மட்டு 5. சரியா? இப்போ x + 4 ஆப்போசிட் சைடு போகுது. அப்போ என்ன ஆகும்ப்பா? மைனஸ்னு மாறும். 98 - x + 4 சர்வசமம் மட்டு 5. 98 மைனஸை ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு பெருக்கணும். சரியாப்பா? -x - x +4 -4 சர்வசமம் மட்டு 5. இப்போ 98லேருந்து 4 கழிச்சிங்கன்னா 94 கிடைக்கும். 94 - x சர்வசமம் மட்டு 5. அப்போ என்னப்பா அர்த்தம்? 94 - x 5ஆல் வகுப்படணும். அப்படி இல்லை, 94 - x 5ஓட மடங்காக இருக்கணும். சரியா? இப்போ என்ன சொன்னோம்? therefore 94 - x ஆனது 5இன் மடங்கு ஆகும். இப்போது 94 - x 5ஆல் வகுப்படணும்னா கடைசி இலக்கம் 0வாக இருக்கணும், அப்படி இல்லை 5ஆக இருக்கணும். அப்படி தானேப்பா? இப்போ 94 - xன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன இருக்கணும்? 0வாக இருக்கலாம், இல்லை 5ஆக இருக்கலாம். மிகச்சிறிய எண்ணு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 0வை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 94 எதை கழிச்சோம்னா 0 கிடைக்கும். 4 கழிச்சோம்னா 0 கிடச்சிருமா? 90 கிடச்சிருமா? சரி, இதை நம்ம ஒவ்வொரு மதிப்புகளாக கொடுத்தும் பார்க்கலாம். சரியாப்பா? 94 - 1 93. 93 5ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. 0 கிடையாது, 5 கிடையாது, அதனால் வகுப்படாது. 94 - 2 92 வருது. கடைசி இலக்கம் 0வோ 5ஓ கிடையாது, அதனால் வகுப்படாது. 94 - 3 91 கிடைக்குது. கடைசி இலக்கம் 0வோ 5ஓ கிடையாது, அதனால் வகுப்படாது. 94 - 4 90. கடைசி இலக்கம் 0வாக இருக்குது. அப்போனா என்ன செய்யும்? 5ஆல் வகுப்படும். 90/5 ஓரஞ்சு 5, மிச்சம் 4, 8 40, 18 தடவை வகுப்படும். சரியா? அப்போ எக்ஸின் குறைந்தபட்ச மிகை எண் 4. கணக்கில் கேட்டிருந்த எக்ஸ் மதிப்புகளை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.